ஒரு நகரம் இங்கே ஒவ்வொரு நாளும் மரணமும் வாழ்க்கையும் ஒரு நேரத்தில் நடக்கின்றன. அந்த சாம்பலுக்குள்ள ஒரு புனிதம் இருக்குன்னு நம்புகிறாங்க. அதுதான் வாரணாசி, உலகத்தோட பழமையான நகரம். வாரணாசி ஒளியின் நகரம்னு ஒளியின் நகரம் சொல்லுது. ஒளியின் ஆற்றங்கரையில் 1000 ஆண்டுகளாக இந்த இடம் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு பல புராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் இங்கே தான் எங்கிருந்தான்னு சொல்லிட்டு பல புராணங்கள் சொல்லுது. இதனால தான் மக்கள் இங்கே இருந்தால் நேராக மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இது சாதாரண நகரம் இல்லை, இது வாழ்க்கை, மரணம், ஆன்மீகம் எல்லாம் கலந்த இருக்கும் ஒரு மாயாஜால உலகம். வாரணாசிக்கு பெயர் வர காரணம் அங்கே வருணா மற்றும் அசின்னு 2 ஆறும் கங்கை ஆற்றில் கலப்பதால் அந்த ஊர் பேர் வாரணாசின்னு பெயர் வந்ததுதான். அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற சிவாலயம், அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலும் இங்கே தான் இருக்குது. கோவில் போகிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் எப்படியாவது விஸ்வநாதரை பாத்திர மாட்டோமா, ஒரு தரிசனம் கிடைச்சிருமா சொல்லிட்டு பல ஆசைகள், பல வேண்டுதல்கள் இருக்கும். அங்கே மக்கள் நம்பிக்கை ஒரு கடலாக இருக்கும். அந்த கோவில் மணி ஒலிக்கும் போதெல்லாம் உண்மை, தெய்வம், வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றாக உணர முடியும். இப்படி மக்கள், கோவில், தரிசனம் சொல்லிட்டு இருக்க காசிக்கு இன்னொரு முகம் இருக்குது. அதுதான் மரணத்தோட முகம். காசியில் அணிகர்ணிக்க கரைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு. அங்கே தினமும் நூற்றுக்கணக்கான உடல்கள் தகனம் செய்யப்படுகின்றன. ஆனால் அங்கே இருக்க மக்கள் யாருக்கும் பயம் இல்லை. ஏன்னா அங்கே இறப்பதும் பிறப்பதும் முடியோடைய இடம் என்று நம்புகிறாங்க. அந்த தீப்பொறியில் மக்கள் சோகம் இல்லாமல் மோட்சம் என்ற நம்பிக்கையோடு சாம்பல் ஆகின்றாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே நாமே கேட்போம், இது மரணமா இல்லை ஒரு விடுதலையான்னு சொல்லிட்டு. சூரியன் மறையும் நேரம் கங்கை நதி கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. வெள்ளை உடையிலான மனிதர்கள் தீபங்களோட ஆரத்தி செய்வாங்க. தீ, மனம், மந்திரம் எல்லாம் ஒன்றாக கலந்து ஒரு மாய உணர்ச்சி தரும். அதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, நம்ம பூமியில் தான் இருக்கோமா இல்லை சொர்க்கத்தில் இருக்கோமான்னு சொல்லிட்டு. இதுதான் காசியோட மாயம். இங்கே வாழ்கிற மக்கள் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அது அவங்களுக்கு வாழ்க்கையோட புதிய பயணத்தின் தொடக்கமாக நம்புகிறாங்க. அதே நேரத்தில் இந்த நகரம் கலை, இசை, கல்வி, யாத்திரைன்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் மையமாக இருக்குது. காலம் மாறினாலும் அதன் ஆன்மா இன்னும் அதே போலவே இருக்குது. இங்கே ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும். இங்கே வாழ்க்கையும் மரணமும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒரே தெய்வத்தின் 2 முகங்கள். இன்னும் காசியில் புதிய சாலைகள், நவீன கட்டிடங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் அதன் ஆன்மா இன்னும் பழைய தளத்திலே இருக்குது. காசி ஒரு நகரம் அல்ல, அது ஒரு உணர்வு. அது மரணத்தை கூட அஞ்சாத வாழ்க்கையை ஏற்படுத்தும். அது ஒரு ஒளியின் நகரம். அதை நம்மை நிறைய ஞாபகப்படுத்தும். முடிவு என்றேதும் இல்லை, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம். ஸோ லைஃப்பில் ஒன் டைமாவது காசிக்கு போயிட்டு வாங்க. அங்கே நடக்கிற ஒரு அதிசயத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் அண்ட் உங்களுக்கு காசி பிடிக்கும்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை போடுங்க. அண்ட் இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.